இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா ஜெமினி நேனோ பனானா தான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. அதுவும் இந்த ஏஐ சேலை தான் ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. ஆனா இந்த ஏஐ சேலை ட்ரெண்ட் பத்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இதுக்கு கூகுளோட ஜெமினி நேனோ வச்சு தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சோசியல் மீடியா முழுக்கவே இதுதான் போய்கிட்டு இருக்குது. ஆனா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா உங்க போட்டோவை தவறா யூஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு வார்னிங்கும் கொடுக்குறாங்க. இந்த சேலை போட்ட மாதிரி இருக்கிற போட்டோவை வேற மாதிரி எடிட் பண்ணவோ இல்லைன்னா வேற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணவோ வாய்ப்பு இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லவே செய்றாங்க. அதனால சேஃப்டி அப்புறம் உங்களோட பிரைவசி லொகேஷனை லீக் பண்றதுக்கும் அப்புறம் சோசியல் மீடியால மிஸ்யூஸ் பண்றதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிறதா நிறைய பேர் சொல்றவும் செய்றாங்க. இதுல சில எக்ஸாம்பிள்ஸும் வெளியில வந்திருக்கு. அதுல அதிகமா பேசப்பட்ட ரீல்ஸ்னு பார்த்தோம்னா ஜலக் பவானிங்கிற ஒரு யூசரோட ரீல்ஸ் தான். அவங்க ஒன்னும் அதிகமா ரீல்ஸே போடவே இல்லை. ஆனா மக்கள் அதிகமா பேசின ரீல்ஸ்னு பார்த்தோம்னா அவங்க போட்ட ஒரே ஒரு ரீல்ஸ் தான். அந்த ரீல்ஸ்ல என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லவும் செஞ்சிருக்காங்க. இந்த ஏஐ சாரி ட்ரெண்ட்ல வந்து போட்டோ ஜெனரேட் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு விசித்திரமா தோணவும் செஞ்சிருக்கு. அவங்களோட போட்டோவை கூகுளோட ஜெமினி பனானா ஏஐல வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதோட கேப்ஷன்ல பிராம்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிடைச்ச ரிசல்ட் தான் இது. அப்படின்னா இந்த போட்டோ முழுக்கவே ஜெமினி ஜெனரேட் பண்ணதுதான். அவங்க அந்த ஜெமினி கிரியேட் பண்ண போட்டோவை அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இடது கையில ஒரு மோல் இருந்திருக்கு, அதாவது ஒரு மச்சம் இருந்திருக்கு. அது அவங்களுக்கு உண்மையிலேயே இருக்கவும் செஞ்சிருக்கு. ஆனா அவங்க ஜெமினில அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மோல் தெரியாம தான் அந்த போட்டோவையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனா இருந்தும் கூகுள் ஜெமினி அந்த மோலை வந்து அவங்களோட போட்டோவிலேயே உருவாக்கியும் கொடுத்திருக்கு. அவங்க இன்ஸ்டாகிராம்ல அந்த ஜெமினி உருவாக்கின போட்டோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அது தெரியவே செஞ்சிருக்கு. இது எப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அந்த மருவை வந்து மறைச்சுதான் போட்டோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கூகுள் ஜெமினி அந்த மருவை வந்து உருவாக்கி கொடுத்திருக்கு. ஆனா அவங்க சொல்லியிருக்காங்க இந்த போட்டோவெல்லாம் ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாவே இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்காங்க. இப்படி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த ரீல்ஸுக்கு நிறைய கமெண்ட்ஸ் குவிய ஆரம்பிச்சிட்டு அந்த ரீல்ஸ்ல நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னோட டேட்டு வந்து போட்டோல தெரியவே செய்யாது. ஆனா ஜெமினி ஜெனரேட் பண்ண போட்டோல அந்த டேட்டு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல மற்றொரு யூசர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு வந்து மோல் வந்து வலது கையில தான் இருந்துச்சு. ஆனா ஜெமினி ஜெனரேட் பண்ண போட்டோல இடது கையில இருக்கிற மாதிரி காட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டுகள் வந்து ஃபன்னா இருந்தாலுமே உங்களோட டேட்டா வந்து சேஃப் இல்லாம போகலாம் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. இதுல எல்லாருமே முக்கியமா கவனமா இருக்கணும். நம்மளோட செல்ஃபியை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட பிரைவசி லீக் ஆகிறதுக்கும் நம்மளோட ஐடென்டி தெஃப்ட் ஆகிறதுக்கும் ஃபேக் சைட்ல ஸ்கேம் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கும் செய்யுது. அதனால ஹேக்கர்ஸ் வந்து ஒரு கிளிக் பண்ணா போதும் உங்களோட டேட்டாவோ இல்லைன்னா பணத்தையோ கொள்ளையடிக்கவும் முடியும். ட்ரெண்ட்ஸ் வந்து ஃபன்னா தான் இருக்கும். ஆனா சேஃப்டி தான் முதல்ல முக்கியம். அதனால இதை வச்சு ஃபேக் வெப்சைட்டுக்கோ அன்அபிஷியல் ஆப்புக்கோ உங்களோட போட்டோவையோ பர்சனல் இன்ஃபர்மேஷனையோ எப்பவுமே கொடுக்கவும் கூடாது. இந்த மாதிரி ட்ரெண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய வருஷனாவும் வந்திருக்கு. முதல்ல பார்த்தோம்னா ஜிபிலி ஜிபிலின்னு ஒரு சொல்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3D மாடல் ட்ரெண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சது. இப்ப பல ட்ரெண்டுகள் ஒரே சமயத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு எஃபிஜி ட்ரெண்ட். அதுல மக்கள் வந்து தங்களோட போட்டோவை வச்சு எஃபிஜிகளை தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து போலரைஸ் ட்ரெண்டும் ஓடிட்டு இருக்கு. மேலும் பெரிய நடிகர்களோட போட்டோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ற ஏஐ ட்ரெண்ட்னு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல ஹக் மை யங்கர் செல்ஃப்னு ஒரு ட்ரெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல தன்னோட குழந்தை பருவத்தை மாத்திர மாதிரி போட்டோவை உருவாக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்துல மக்கள் இப்ப ட்ரம்பையே கிண்டல் பண்ணிக்கிட்டு புதிய புதிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்றவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கவும் செய்யுங்க.